بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆ உரையில் இமாம் அவர்கள் முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் உரையாற்றினார்கள். தாஅத் வலியுல் அம்ர் வ அஸருஹா ஃபி இஜ்திமாஇல் கலிமதி வ அம்னில் வதன். நாட்டின் ஆட்சியாளருக்கு கட்டுப்படுதலும் அதன் மூலம் சமூகம் ஒன்றிணைவதிலும் தாய் நாட்டின் பாதுகாப்பிலும் அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ற தலைப்பின் கீழ் இமாம் அவர்கள் உரையாற்றினார்கள். இஸ்லாமிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளருக்கு கட்டுப்படுவது என்பது சமூகத்தின் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான அடித்தளமாக அமைகிறது. ஆட்சியாளருக்கு கட்டுப்படுதல் என்பது அது மார்க்கத்தின் மிக முக்கியமான கடமையாக பார்க்கப்படுகிறது. நல்ல விஷயங்களில் நாட்டின் ஆட்சியாளருக்கு கீழ்ப்படிவது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதித்திருக்கக்கூடிய போதனைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு கீழ்ப்படிவது, கட்டுப்படுவது என்பது ஒரு சமூக அமைப்பின் ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் பேணுவதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கிறது. இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு கட்டுப்படுவதன் மூலமாக சமூகத்தில் உள்ள பிளவுகள், பிரிவினைகள் தடுக்கப்படுகிறது. அதுபோன்று இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு கட்டுப்படுவதன் மூலம் சமூகத்திலே மக்களுடைய சிந்தனையும் செயல்பாடும் ஒரே திசையில் பயணிப்பதற்கு, சமூகம் வலிமையானதாக பிளவுபடாததாக இருப்பதற்கு ஒரு அடித்தளமாக மாறுகிறது. குழப்பங்களை தடுப்பதற்கும் குற்றங்கள் குறைவதற்கும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் ஆட்சியாளருக்கு கட்டுப்படுவது என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முஸ்லிம்களே, நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளில் மிக மகத்தான அருட்கொடை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பான சூழல் என்பது ஆட்சியாளருக்கு கட்டுப்படுவதன் மூலமாக ஏற்படுகிறது. ஏனென்றால் பாதுகாப்பான சூழலின் மூலமாகத்தான் தொழுகைகள் நிலைநிறுத்தப்படுகிறது, பள்ளிவாசல்கள் புனரமைக்கப்பட்டு உயிரூட்டப்படுகின்றது, மனிதர்களுடைய இரத்தங்களும் உயிர்களும் மானங்களும் செல்வங்களும் பாதுகாக்கப்படுகிறது. மேலும் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை தேடுவதற்கும் தங்களின் உலக மறுமை நலன்களுக்காக பாடுபடுவதற்கும் முடிகிறது. ஒரு சமூகத்தின் விவகாரங்கள், அவர்களை ஒன்றிணைக்கும் அதிகாரம், அவர்களை வழிநடத்தும் ஒரு இமாம் தலைவர், அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் சட்டதிட்டங்கள், அல்லாஹுவின் கட்டளைக்கு மாறு செய்யாத விஷயங்களில் அந்த தலைவருக்கு, நாட்டின் ஆட்சியாளருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படிவது, அதன் மூலமாகத்தான் அந்த சமூகம் சீரடைகிறது. இந்த அடிப்படை கொள்கையின் மகத்துவத்தின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தலைவர்களுக்கு கீழ்ப்படிவதை எந்த அளவுக்கு குர்ஆனிலே வலியுறுத்தி சொல்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுவது, அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கின்றான் ஆட்சியாளர்களுக்கும் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சூரத்து நிசாவுடைய 59வது வசனத்திலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள், வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரமுடையவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். ஃபைன் தனாஸஅத்தும் ஃபீ ஷைஇன்
ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கருத்து முரண்பாடு கொண்டால் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல், அதை அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் கொண்டு செல்லுங்கள். இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நீங்கள் நம்பிக்கை கொண்ட மக்களாக இருந்தால் உங்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டால் அதை அல்லாஹுவின் பக்கமும் அல்லாஹுடைய தூதரின் பக்கமும் கொண்டு செல்லுங்கள். ذَلِكَ خَيْرٌ وَأَحْسَنُ تَأْوِيلًا, இதுதான் மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே இந்த மகத்தான வசனம் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவது, அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுவது, முஸ்லிம்களான தலைவர்களுக்கு நல்ல விஷயங்களில் நன்மையான காரியங்களில் கீழ்ப்படிவது கடமை, வாஜிப் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகின்றது. உலுல் அம்ர், அதிகாரமும் பொறுப்பும் உடையவருக்கு கட்டுப்படுவது என்பதில் அல்லாஹு தஆலா அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரமுடையவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் இரண்டு விதமான விளக்கங்களை சொல்கின்றார்கள். வ உலில் அம்ரு மின்கும் என்பதில் உலமாக்களும் என்ன செய்வார்கள், மார்க்க அறிஞர்களும் அடங்குவார்கள். மார்க்க அறிஞர்கள் அல்லாஹுவின் மார்க்க சட்டங்களை தெளிவுபடுத்துகிறார்கள். நாட்டின் தலைவர்கள் சட்ட ஒழுங்கை பேணவும் நீதியை நிலைநிறுத்தவும் குடிமக்களின் நலன்களை பாதுகாக்கவும் அவர்கள் செயல்படுகிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வ அலல் மர்இல் முஸ்லிமி அஸ்ஸமு வ தாஅ ஃபீமா அஹப்ப வ கரிஹ, ஒரு மனிதன், ஒரு முஸ்லிமான மனிதன் விரும்பினாலும் வெறுத்தாலும் ஆட்சியாளருக்கு செவிசாய்ப்பதும் கட்டுப்படுவதும் என்பது இல்லா அய்யுமர பிமஅசியத்தின், பாவமான ஒரு காரியத்தை அவர் கட்டளையிடாத வரை. ஒரு ஆட்சியாளருக்கு எது வரைக்கும் கட்டுப்படணும் அப்படின்னா, ஆட்சியாளர் பாவமான ஒரு காரியத்தை கட்டளையிடாத வரை ஆட்சியாளருக்கு கட்டுப்பட வேண்டும். இப்ப ஆட்சியாளர் ஒரு பாவமான காரியத்துக்கு ஏவுறாருன்னு வைங்க, எல்லாரும் சினிமா பார்க்க போங்க, சினிமா பார்க்கறதுக்கு ஆஃபரு அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருதுன்னு வைங்க, அதுக்கு நாம் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது ஏதாவது ஒரு ஹலோவின் போன்ற அந்த நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது, அதற்கு நாம் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஆட்சியாளருக்கு கட்டுப்படுவது என்பது ஃபைன் உமிர பிமஅசியத்தின் ஃபலா சம்அ வலா துஆ, அவர் ஆட்சியாளர் உங்களுக்கு பாவத்தை ஏவினால் அதற்கு நீங்கள் செவிசாய்க்கவும் வேண்டாம், கட்டுப்படவும் வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, தலைவருக்கு கீழ்ப்படிவது என்பது ஒரு மனிதனின் விருப்பத்திற்கும் மன ஆசைக்கும் உடன்பட்ட காரியங்களில் மட்டுமே அது சுருங்கி விடுவதல்ல. மாறாக அது நன்மையான காரியங்களின் வரம்பிற்குள் இருக்கும் வரையில், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் பாவமான காரியம் இல்லாத வரையிலும் தான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆட்சியாளருக்கு கட்டுப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த அளவுக்கு ஆட்சியாளருக்கு கட்டுப்படணும் அப்படின்னா, இஸ்மஉ வ அதீஉ, நீங்கள் செவி சாய்த்து கேளுங்கள், கட்டுப்படுங்கள். வ இனிஸ்துமில அலைக்கும் அப்துன் ஹபஷியுன் கஅன்ன ரஅஸஹு ஜபீபா, உலர்ந்த திராட்சையை போன்ற தலைகளை உடைய அபிசீனிய அடிமையாக இருந்தாலும், ஒரு அபிசீனிய அடிமை உங்களுக்கு ஆட்சியாளராக நியமிக்கப்படுகிறார். அவர் எப்படி இருக்கிறார்? உலர்ந்த திராட்சையை போன்ற தலைகளை உடைய அபிசீனிய அடிமை. அவராக இருந்தாலும் அந்த ஆட்சியாளருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நிச்சயமாக தலைவருக்கு செவி சாய்ப்பதும் கீழ்ப்படிவதும் அது ஒரு சமூக பழக்க வழக்கமோ அல்லது வெறும் நிர்வாக அமைப்போ கிடையாது. மாறாக முஸ்லிம் தனது எண்ணத்தை தூய்மையாக்கி அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதையும் முஸ்லிம்களின் ஒற்றுமையை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொள்ளும் போது அதன் மூலம் தன் இறைவனை நெருங்கும் ஒரு வணக்கமாக, ஒரு இபாதத்தாகவே அது என்ன செய்கின்றது, பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த கீழ்ப்படிதலின் அவசியமான அம்சங்களில் ஒன்றாகும் அல்லாஹ்வின் மார்க்க சட்டங்களுக்கு முரண்படாத வரை நன்மைகளை அடைவதற்காகவும் தீமைகளை தடுப்பதற்காகவும் வகுக்கப்பட்ட சட்டதிட்டங்களை பின்பற்றுவதாகும். போக்குவரத்து சட்டங்கள், தொழில் சட்டங்கள், சுகாதார விதிகளுக்கான சட்டங்கள், பயண சட்டங்கள், பாதுகாப்பை பேணுதல், பொது சொத்துக்களை பாதுகாத்தல், அடியார்களின் நலன்களை சீரமைக்கும் ஏனைய அனைத்து ஒழுங்குமுறைகளும்
இந்த கட்டுப்படுதலில் அடங்கும். மார்க்க சட்டங்களின் ஷரீஆவின் மகத்தான நோக்கங்களில் ஒன்று உயிர்கள், செல்வங்கள் மற்றும் மானங்களை பாதுகாப்பதாகும். அதனால்தான் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வஅதீஉல்லாஹ வரசூலஹு, அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா தனாஸஉ, நீங்கள் கருத்து முரண்பாடு கொள்ளாதீர்கள். அப்படி கருத்து முரண்பாடு கொண்டால் ஃபதஃப்ஷலு வதத்ஹப ரீஹுக்கும், உங்களுடைய பலம் குன்றிவிடும். வஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். ஏனென்றால் சமூகத்திலே சச்சரவுகளும் பிரிவினைகளும் பிளவுகளும் தோல்விக்கும் வலிமை குன்றுவதற்கும் எதிரிகள் ஆதிக்கம் செலுத்துவதற்கும் நலன்கள் வீணாவதற்கும் இரத்தங்கள் சிந்தப்படுவதற்கும் காரணமாக என்ன செய்கின்றது, அமைந்து விடுகின்றது. அதனால்தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய முக்கியமான கொள்கைகளில் ஒன்று ஆட்சியாளர்களிடம் வெளிப்படக்கூடிய அந்த தவறுகள், அதன் மீது பொறுமை காக்க வேண்டும். ஒரு தவறை அதைவிட ஆபத்தும் சீர்கேடும் நிறைந்த இன்னொரு தவறால் அதை எதிர்கொள்ளாமல் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ரஆ மின் அமீரிஹி ஷைஅன் யக்ரஹுஹு ஃபல்யஸ்பிர், உங்களில் ஆட்சி தலைவரிடத்தில் நீங்கள் விரும்பாத வெறுக்கக்கூடிய ஒன்றை பார்த்தால் அவர் பொறுமையை கடைபிடிக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அதாவது ஒரு ஆட்சியாளருடைய காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க ஆட்சியாளரிடத்தில், நீங்கள் அபூபக்கரை போன்று ஆட்சி செய்யவில்லை, உமரை போன்று ஆட்சி செய்யவில்லை என்று ஆட்சியாளர்களிடத்தில் என்ன செய்யறாங்க, முறையிடுறாங்க. அதற்கு அந்த ஆட்சியாளர் பதில் சொன்னாங்க, நீங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களை போன்று இல்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களை போன்று நீங்கள் இல்லை. அப்ப நாம் எப்படி வாழுகின்றோமோ, நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குதோ அது போன்றுதான் நம்முடைய ஆட்சியாளர்களையும் அல்லாஹு தஆலா நமக்கு தருவான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்றாங்க, ஆட்சியாளர்களிடத்துல வெறுக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை நீங்கள் பார்த்தால் அவர் பொறுமையாக இருக்கட்டும். فإنه من فارق الجماعة شبرا فمات فميتة الجاهلية, யார் ஆட்சியாளருக்கு கட்டுப்படுவதிலிருந்து சமூக கட்டமைப்பிலிருந்து அவர் ஒரு ஜான் விலகுகின்றார்களோ அவர் ஜாஹிலியாக்கான மரணத்தை தழுவுகின்றார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப பொறுமை காப்பது என்பதனுடைய பொருள் தவறை அங்கீகரிப்பது அல்லது தீமையை நியாயப்படுத்துவது, தீமைக்கு முட்டு கொடுப்பது என்பதல்ல. மாறாக குழப்பங்கள் மற்றும் பிளவுகள் மூலமாக, உணர்ச்சிகளை தூண்டுவதன் மூலமாக, மக்களை தூண்டுவதன் மூலமாக, வதந்திகள் மற்றும் அரைகுறையாக வெட்டப்பட்ட வீடியோக்களை பரப்புவதன் மூலமாக அல்லது பொய் மற்றும் அவதூறுகளின் மூலமாக சரி செய்யப்படக்கூடாது என்பதை அதன் பொருளாகும். அதாவது தலைவருக்கு கட்டுப்படுதல், ஆட்சியாளருக்கு கட்டுப்படுதல் என்றால் அவர் செய்கின்ற எல்லா தவறுகளையும் அங்கீகரிப்பது அப்படி அல்ல. வெறுக்கக்கூடியவற்றை வெறுக்க வேண்டும், நிராகரிக்கக்கூடியவற்றை நிராகரிக்க வேண்டும். எந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அதற்கு நாம் ஆட்சியாளருக்கு கட்டுப்பட வேண்டும். ஆட்சியாளர்களுக்கு எதிராக அந்த விஷயத்தில் கிளர்ச்சி செய்யக்கூடாது, ஃபித்னாக்களை பரப்பக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, சமூக வலைதளங்களில் ஒரே ஃபித்னா, அதுவும் குறிப்பாக இந்த வளைகுடா யுத்தங்கள்ல போரின் மூலமாக எல்லாரும் எழுத்தாளர்களாகிவிட்டார்கள். ஏதோ பக்கத்திலே அமர்ந்து கேட்டதை போன்று என்ன செய்கின்றார்கள், கற்பனை திறனோடு நிறைய கதைகளை எழுதுகின்றார்கள், வதந்திகளை பரப்புகின்றார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வஇதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் கௌஃபி அதாஉ பிஹி, ஒரு பாதுகாப்பான செய்தியாக இருந்தாலும் சரி அல்லது அச்சுறுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி அதை உடனடியாக பரப்பி விடுகிறார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம் சமூக வலைதளங்கள்ல மக்கள் என்ன செய்யறாங்க, ஒரு பாதுகாப்பான செய்தியாக இருந்தாலும் உடனே பரப்பி விடுகிறார்கள். இப்படி உடனே பாதுகாப்பான செய்தியை பரப்புவதன் மூலமாக எதிரிகள் என்ன செய்கின்றார்கள், உஷாராகி விடுகின்றார்கள். அதுபோன்று பீதியான செய்தியை பரப்புவதன் மூலமாக மக்களுக்கு மத்தியில் ஒரு அச்சத்தையும் பீதியையும், அதுபோன்று எதிரிகளுக்கு ஒரு துணிச்சலையும் என்ன செய்கின்றார்கள், இதன் மூலம் ஏற்படுத்துகின்றார்கள். அதனாலதான் அல்லாஹு தஆலா சொல்றான், பாதுகாப்பான செய்தியாக இருந்தாலும் சரி அச்சுறுத்தக்கூடிய செய்தியாக இருந்தாலும் சரி அதை உடனடியாக பரப்பி விடுகின்றார்கள். அவர்கள்
வலவு ரத்தூஹு இலர் ரசூலி வ இலா உலில் அம்ரி மின்ஹும், ஆட்சியாளர் அதிகாரமுடையவர்களிடத்திலோ அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலோ அவர்கள் கொண்டு சென்றிருக்க வேண்டும். லஅலிமஹுல்லதீன யஸ்தம்பிதூனஹு மின்ஹும், அவர்களில் இருந்து அதை ஊகித்து அறியக்கூடியவர்கள் அதை நன்கு விசாரித்து தக்க ஏற்பாடுகளை செய்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அதனால கேட்கப்படுகின்ற ஒவ்வொரு பரப்பக்கூடியதெல்லாம், கேட்கப்படும் ஒவ்வொன்றும் பரப்பப்படக்கூடாது, ஒவ்வொன்றும் நம்பப்படக்கூடாது. எதையெல்லாம் கேட்கிறோமோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, யார் மிகப்பெரிய பொய்யன் அப்படின்னா தான் கேள்விப்படுவதையெல்லாம் உடனடியாக பரப்பக்கூடியவன், அவன் தான் பொய்யனிலேயே மிகப்பெரிய பொய்யன் என்று சொல்கின்றார்கள். அப்ப கேள்விப்படுவதையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பரப்பக்கூடாது. அது ஒன்று பரப்பப்படுகின்ற ஒவ்வொன்றும் அது நம்பப்படக்கூடியதல்ல. ஒரு மனிதனுக்கு தோன்றும் எல்லா கருத்துக்களும் மக்களிடத்திலே பகிரப்படக்கூடியதல்ல. ஏனென்றால் வார்த்தை என்பது ஒரு பொறுப்பு, ஒரு அமானிதம். பாதுகாப்பும் ஒரு பொறுப்பாகும், சமூகத்தின் ஒற்றுமையும் ஒரு பொறுப்பாகும். எனவே அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏதேனும் துர்நோக்கம் கொண்டவர்களின் கையில் ஒரு கருவியாக மாறுவதையோ அல்லது வதந்திகளை பரப்புவதையோ குழப்பத்தை தூண்டுவதற்கோ அல்லது நாட்டின் தலைவர்கள், பாதுகாப்பு படையினர் மற்றும் தாய் நாட்டின் உண்மையான குடிமக்களின் முயற்சிகளை சிறுமைப்படுத்துவதற்கோ ஒரு காரணமாக அமைவதை தொட்டும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதுபோன்று இரண்டாவது உரையிலே இமாம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு நசீஹா, மார்க்கம் என்பது உபதேசமாகும். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, லிமன் யா ரசூலல்லாஹ், லில்லாஹி அல்லாஹ்வுக்கு, வலி கிதாபிஹி அவனுடைய வேதத்திற்கு, வலி ரசூலிஹி அவனுடைய தூதருக்கு, வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன் வ ஆம்மத்திஹிம் முஸ்லிம்களின் பொதுமக்களுக்கும் தலைவர்களுக்கும் மார்க்கம் என்பது உபதேசமாகும். தலைவருக்கு அறிவுரை கூறுவது என்பது அவர் சீர்திருத்த வேண்டும் என விரும்புவது, சத்தியமான வழியில் அவருக்கு உதவுவது, அவருக்கு நல்வழியையும் வழிகாட்டுதலையும் கிடைக்க பிரார்த்திப்பது, நன்மையை கொண்டு வந்து குழப்பம் தூண்டுதல், சிறுமைப்படுத்துதல் போன்றவற்றுக்கு வழிவகுக்காத முறையில் தலைவருக்கு உபதேசம் செய்வது. இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தலைவருக்கு, ஆட்சியாளருக்கு உபதேசம் செய்வது என்பது மிம்பர்களில் நின்று கொண்டு பொதுமக்களுக்கு மத்தியில் ஆட்சியாளர்களை விமர்சிப்பது, அதுதான் ஆட்சியாளர்களுக்கு செய்யக்கூடிய உபதேசம் என்பது. இது மக்களுக்கு மத்தியில ஃபித்னாவை ஏற்படுத்தும். அதுபோன்று தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு என்ன அப்படின்னா, அரபுலகத்தில் ஆட்சியாளர்களை தமிழிலே என்ன செய்கின்றார்கள், தமிழகத்தில் எங்கோ ஒரு மூலையிலே அமர்ந்து கொண்டு இணையதளத்தின் மூலமாக விமர்சனம் செய்கின்றார்கள், எழுதுகின்றார்கள், பேசுகின்றார்கள். இதனால் 10 பைசாவுக்கும் பயன் இல்லை. இது மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய குழப்பத்தையும் ஃபித்னாவையும் ஆட்சியாளர்களை பற்றிய ஒரு தவறான பிம்பத்தையும் தோற்றுவிக்கும். இதனால எந்த ஃபித்னாவும் இல்லை, எந்த பயனும் இல்லை. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, ஆட்சியாளர்களுக்கு உபதேசம் செய்வது என்பது ஆட்சியாளர்களை அவர்களை மானபங்கப்படுத்துவதல்ல. ஆட்சியாளர்களுக்கு உபதேசம் செய்வதன் மூலமாக இங்கு நோக்கம் என்ன, அவர்களை ஏசுவதோ, அவர்களுடைய மானங்களில் கை வைப்பதோ, அல்லது அவர்களுக்கு எதிராக பொதுமக்களை தூண்டிவிடுவதோ அதல்ல. மாறாக தீமையின் வாசலை, இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா தீமையின் வாசலை திறந்துவிடும். உங்களுக்கு தெரியும், லிபியால ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி நடைபெற்றது. அதுக்கு பிறகு லிபியா ஒரு மன நிம்மதியான, மன அமைதியான ஒரு நாடாக மாறிவிட்டதா? இருந்த நிலையை விட மிகவும் மோசமாகத்தான் இருக்கிறது. இப்படி எங்கெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சிகளும் புரட்சிகளும் உருவானதோ அங்கெல்லாம் ஏற்கனவே மக்கள் எப்படி மன நிம்மதியாக அமைதியாக வாழ்ந்தார்களோ அந்த எல்லா மன நிம்மதியும் அமைதியும் சீர்குலைக்கப்பட்டு விட்டது. இருந்ததை விட மிகவும் அகல பாதாளத்திற்குத்தான் என்ன செய்திருக்கிறார்கள், சென்றிருக்கிறார்கள். அதனால ஆட்சியாளர்களுக்கு எதிராக பொது வழியிலே பேசுவது என்பது அது மார்க்கம் நமக்கு காட்டி தந்த வழிமுறை அல்ல என்பதையும் இமாம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா தஅத ஃபீ மஅஸியத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படக்கூடாது. இன்னமத் தஅது ஃபில் மஅரூஃப், நன்மையான காரியங்களில் தான் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். எனவே ஒரு முஸ்லிமுக்கு தெளிவாக உறுதி செய்யப்பட்ட மார்க்கத்திற்கு முரணான ஒரு பாவம் செய்யுமாறு கட்டளையிடப்பட்டால் குறிப்பிட்ட அந்த பாவத்தில் மட்டும் அவருக்கு கீழ்ப்படுவது அனுமதிக்கப்பட்டதல்ல. இருப்பினும் அவர் ஏனைய நன்மையான காரியங்களில் வழக்கம் போல செவிசாய்த்து கீழ்ப்படிவதிலேயே நிலைத்திருக்க வேண்டும். மேலும் அதை சாக்காக வைத்துக் கொண்டு
தலைவருக்கு கீழ்ப்படிவதிலிருந்து முற்றிலுமாக விலகுவதோ அல்லது குழப்பங்களை உருவாக்குவதோ மக்களின் பாதுகாப்பை சீர்குலைப்பதோ அதற்கு வழிவகுக்க கூடாது. நிச்சயமாக நம் தலைவருக்காக ஆட்சியாளருக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல ஒரு செய்தியை நான் நினைவூட்ட கடமைப்படுகிறேன். ஆட்சியாளர் அப்படின்னா சில மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, இதில் அறிஞர்கள் கூட சருகி விடுகிறார்கள். அரபுலகத்தில் வாழக்கூடிய நமக்கு, இப்ப நம்ம சவுதி அரேபியாவில் இருக்கிறோம்னா நமக்கு ஆட்சியாளர் யாரு? இங்கு யார் ஆட்சியாளரோ அவர்தான் ஆட்சியாளர். இவரை ஆட்சியாளராக ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுத்தான் நாம் என்ன செய்கிறோம், இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன செய்யக்கூடாது, இவர் நமக்கான ஆட்சியாளர் இல்ல, இவருக்கு நாம் கட்டுப்பட வேண்டிய தேவையில்லை, அல்லது இவருக்கு எதிராக நாம் பேசினால் அது பாவம் அல்ல என்று சொல்வது அறியாமைத்தனம், ஜஹாலத். நாம இந்த நாட்டில் வாழ்றோம் அப்படின்னா இந்த நாட்டில் வாழுகின்ற காலமெல்லாம் இவர் தான் நமக்கு ஆட்சியாளர். இவர்களோடு என்னென்ன சட்ட திட்டங்களை போடுகின்றார்களோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். அப்ப இந்த ஆட்சியாளருக்கு எதிராக பேசுவதும் இந்த ஆட்சியாளர்களை விமர்சிப்பதும் அதுவும் பாவம்தான், அதுவும் மார்க்க முரணான காரியம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சில அழைப்பாளர்கள் என்ன செய்யறாங்க, இவர்கள் நமக்கு ஆட்சியாளர்கள் கிடையாது, அதனால இவங்களை எவ்வளவு வேணுமாலும் ஏசலாம் திட்டலாம் என்ற கருத்தில் பேசக்கூடியதை பார்க்கின்றோம். இது தவறான கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று இறுதியாக இமாம் அவர்கள் ஆட்சியாளர்களுக்காக வேண்டி நிறைய என்ன செய்தார்கள், பிரார்த்தனைகளை செய்தார்கள். அந்த நிறைய பிரார்த்தனைகளை செய்தார்கள். அல்லாஹும்ம அஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் இறைவானி கண்ணியத்தை கொடுப்பாயாக, எதிரிகளை நீ அழிப்பாயாக, எதிரிகளின் சூழ்ச்சியை நீ அழிப்பாயாக, யாரெல்லாம் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் நாடுகளுக்கும் பாதுகாப்பை தருகிறார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்று நிறைய பிரார்த்தனைகளை செய்தார்கள். ஹாதா மின் இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.